மத்திய கிழக்கில் இடம்பெற்று வருகின்ற யுத்தம் காரணமாக இதுவரைக்கும் 140 அமெரிக்க ராணுவ வீரர்கள் காயமடைந்திருப்பதாக அமெரிக்காவினுடைய ராணுவ தலைமையகமாகிய பென்டகன் தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள். இதனை அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இதுவரை 140 பேர் காயமடைந்திருப்பதாக, இந்த 140 பேரில் 8 பேருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக, சீரியஸாக இருப்பதாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஏனையவர்கள் சிறு சிறு காயங்களுக்கு உள்ளாகி அதிலே குறிப்பிட்டவர்கள் சிகிச்சைகளை முடித்துக்கொண்டு இப்பொழுது மீளவும் சண்டைக்கு திரும்பி இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. எனவே இந்த 140 பேரும் எங்கு காயமடைந்தார்கள், எந்த நாட்டில் வைத்து காயமடைந்தார்கள், இது போன்ற விவரங்கள் வெளியிடப்படையில. ஏன்னு சொன்னால் இப்போ பல நாடுகளில் அமெரிக்க இராணுவம் நிற்கிது தானே. அன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு முதல் 7 அமெரிக்க இராணுவ வீரர்கள் இது வரைக்கும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த 7 பேரில் 6 பேர் குவைத்தில் கொல்லப்பட்டிருந்தார்கள். ஒருவர் சவுதி அரேபியாவில் கொல்லப்பட்டிருந்தார், 7வது இராணுவ வீரர். எனவே இந்த 140 பேரும் எந்த இடத்தில் வைத்து காயமடைந்தார்கள் என்ன ஏதென்று சொல்லி முழுமையான விவரங்கள் வெளியிடப்படையில். இருந்த போதிலும் கூட 8 பேருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக பென்டகன் அறிவித்துள்ளது. இந்த ஈரான் யுத்தத்தில் மிகப்பெரிய கவனத்தை பெற்றிருக்கிறது, முக்கியமான ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறதே இந்த ஹோர்முஸ் நீரிணை தான். உங்களுக்கு தெரியும், ஹோர்முஸ் நீரிணை ஒரு குறுகிய கடல் பரப்பு. அதுக்களால தான் உலகத்தின் முக்கியமான நாடுகளினுடைய எண்ணெய் கப்பல்கள் போக்குவரத்து அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஒரு நாளைக்கு 130 கப்பல்கள் போயிட்டு வருமாம். அந்த அளவுக்கு மிக இயல்பாக அந்த எண்ணெய் போக்குவரத்து, எண்ணெய் வியாபாரம் இடம்பெற்று கொண்டிருந்தது இந்த சண்டே ஆரம்பிக்காக்கு முதல். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு கப்பல் 2 கப்பல் போகிறதே பெரிய கரைச்சலாக இருக்குது. 2 கப்பல்லாம் மேக்சிமம் போகக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் அந்த ஹோர்முஸ் நீரிணையினுடைய அந்த செயல்பாட்டை ஈரான் முடக்கி வச்சிருக்குது. அதனால் உலகத்தில் மிகப்பெரிய பாதிப்பும் எண்ணெய்க்கான விலையும் அதிகரிச்சிருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். என்னென்னா அமெரிக்கா ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்திருந்தது, எங்களுடைய போர்க்கப்பல்கள் அங்கே பயணம் செய்கிற அந்த ஆயில் டேங்கருக்கு பாதுகாப்பு கொடுக்கும் என்று சொல்லி. ஆனால் இதுவரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அமெரிக்காவால் எந்த ஒரு பாதுகாப்பும் வழங்கப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. இதுக்கிடையில் இன்றைக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு தகவல் சொல்லியிருக்காரு என்று சொன்னால், ஈரான் அந்த ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கடலுக்கு அடியில் கன்னி வடிகள் பொறுத்துறது தானே அந்த மைன்ஸ் பொறுத்துற வேலையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே இதை நாங்கள் தாக்க ஆரம்பித்திருக்கிறோம். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை 10 கலங்களை 10 வெசல்ஸ் என்று சொல்லியிருக்கார். எனவே பெரிய கப்பல்கள் என்று சொல்ல முடியாது, சாதாரண படகுகளாக இருக்க முடியும். அந்த 10 படகுகளும் ஹோர்முஸ் நீரிணையில் கன்னி வடிகளை பொருத்துகின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்ததாக அமெரிக்க ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார். எனவே தங்களால் அவை தாக்கி அளிக்கப்பட்டிருப்பதாக, இன்னும் அந்த தாக்குதல்கள் தொடரும் என்று சொல்லப்படுகிறது. எனவே ஹோர்முஸ் நீரிணையில் கடலுக்கு அடியில் கன்னி வடி பொருத்துறதுன்றது உண்மையில மிக மிக ஆபத்தானது. யுத்தங்களை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சாக்களுக்கு நல்ல வடிவாக தெரியும். ஒரு ஆர்ட்லரி ஷெல்லையோ அல்லது ஒரு மிசைல்ஸையோ ஒரு விமான தாக்குதலையோ சமாளிக்கலாம், அதை எதிர்கொள்ளலாம். ஆனால் கன்னி வடிகள் மிக மிக ஆபத்தானவை. கன்னி வடிகளை சமாளிக்கிறது பெரிய பாடுன்றது யுத்த வல்லுநர்களை ஒப்புக்கொள்ற ஒரு விஷயம். எனவே ஹோர்முஸ் நீரிணைக்குள்ள கன்னி வடி பொருத்தப்படுறது உண்மையில யுத்தம் அடுத்த கட்ட நோக்கி நகருது என்றுதான் இங்க மறக்க முடியாத உண்மை. ஆனால் யுத்தம் ஆரம்பிச்சு இன்றைக்கு 11-12 நாளாக போது இன்னுமே ஹோர்முஸ் நீரிணையை கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்க முடியல என்றது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பின்னடைவு தான் சொல்லணும். ஏன்னு சொன்னா முதல்ல அந்த ஹோர்முஸ் நீரிணையை இயல்பாக வச்சிருக்கணும், ஃப்ளூயிட் என்று சொல்லுவோம். அப்படி வச்சிருந்தா மட்டும்தான் கப்பல் போக்குவரத்துகள் சரியாக இருக்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னா பொருளாதாரமும் எண்ணெய் வர்த்தகம் கண்டிப்பாக பெரிய அடி வாங்கும். எனவே ஏன் இந்த நிமிஷம் வரைக்கும் அமெரிக்காவிலும் இஸ்ரேலாலும் அதை சாதிக்க முடியாமல் இருக்கின்றது இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. ஏற்கனவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்று நடத்திய பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னவர், ஈரான்கிட்ட கடற்படையே கிடையாது என்று சொல்லி. நேற்று தான் சொன்னவர் கடற்படையே கிடையாது என்று சொல்லி. இன்றைய சொல்லிக்கார் அவர்களுடைய கப்பல்கள் கன்னி வடி பொறுத்து என்று சொல்லி. எனவே நேற்று சொன்னது சரியா, இன்றைக்கு சொன்னது சரியா என்று சொல்லி இங்க ஒரு குழப்பமாக இருக்குது. இதுக்கிடையில உங்களுக்கு தெரியும், பிரான்ஸ் 8 போர்க்கப்பல்களை அனுப்பி இருக்கிறது ஹோர்முஸ் நீரிணை நோக்கி. அந்த 8 கப்பல்களுமே இப்ப போய்கொண்டிருக்குது. அதோட பிரித்தானியாவினுடைய கப்பலாகிய HMS டிராகன் கப்பல் இன்று புறப்பட்டிருக்கிறது. அது இன்று தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறது. இப்ப நீங்க படத்தில் பார்க்குறீங்க, அந்த கப்பலில் போகிற மாலுமிகள் இருக்கிறது தானே கடற்படையினர், அவர்களுடைய உறவினர்கள் கையசைத்து வழி அனுப்பி வைக்கிறார்கள்.
இந்த போர்க்கப்பல்ல இருந்து 10 செகண்ட்ல வந்து 8 ஏவுகணைகளை வந்து ஏவ முடியும் என்று சொல்லி கப்பல்ல பயணம் செய்கின்ற ஒரு கடற்படை அதிகாரி ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கின்றார். எனவே இந்த கப்பல் மிக விரைவில் சைப்ரஸை சென்றடையும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே பிரித்தானியா, பிரான்ஸ், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த 4 நாடுகளும் சேர்ந்து எப்படியாவது இந்த ஹோர்முஸ் நீரிணையை வந்து திறக்கணும். திறந்து கப்பல் போக்குவரத்துகளுக்கு, அதாவது எண்ணெய் கப்பல் போக்குவரத்துக்கு வந்து வழிவிடணும். அப்படி இல்லை என்று சொன்னால் அது ஒரு பின்னடைவாகவே பார்க்கப்படும். அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸட் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை காலமை நடத்திய ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து என்ன சொன்னவர், இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை வந்து ஈரானை மிக மிக கடுமையாக தாக்குவோம். ஈரான் வந்து இதுவரை காணாத அளவு கட்டும் தாக்குதலை நாங்கள் நடத்துவோம். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை வந்து ஈரானுக்கு ஒரு கருப்பு நாளாக இருக்கும் என்று சொல்லியிருந்தவர். Today will be yet again our most intense day of strikes inside Iran. இப்ப இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யக்குள்ள பிரித்தானியாவில் வந்து செவ்வாய்க்கிழமை தான் இரவு 10 மணி. ஆனால் ஈரானில் வந்து புதன்கிழமை ஆயிட்டுது, விடியப்புறம் 1:30 மணி ஆயிட்டுது. ஆனால் சொன்ன மாதிரி பெரிய ஒரு தாக்குதல் அங்கே இடம்பெற்ற மாதிரி எந்த ஒரு தகவலும் இது வரைக்கும் வெளியிடப்படையில. நானும் எல்லா செய்திகளையும் பார்த்து கொண்டு வரேன், மிகப்பெரிய தாக்குதல் ஏதாவது நடக்குமாண்டு. ஆனால் இது வரைக்கும் அப்படியான தாக்குதல் ஒன்றும் நடந்த மாதிரி தகவல் வரையில. அதுக்காக தாக்குதல் நடக்கணும் என்று சொல்லி ஆசைப்படையில. இல்லை, பீட் ஹெக்ஸட் சொன்னவர் தானே, அந்த சொன்னபடி ஏதாவது நடந்ததான்னு பார்த்தா அப்படி எதுவும் நடந்த மாதிரி தெரியல. இதுக்கிடையில் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து இப்போ ஒரு கடுமையான அழுத்தம் ஒன்று வந்திருக்குதாம். என்னென்னு சொன்னால் இந்த யுத்தத்தை வந்து எப்படியாவது முடிக்கணும் என்று சொல்லி ஏற்கனவே ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் வந்து சொல்லி போட்டார். ட்ரம்புக்கு வந்து நேரே சொல்லி போட்டார், இந்த யுத்தம் வந்து தேவையில்லாத யுத்தம், இந்த யுத்தத்தில் வந்து நீங்கள் ஈரானை வந்து வெல்ல முடியாது, ஆட்சி மாற்றத்தை வந்து கொண்டு வரவே முடியாது விளாடிமிர் புட்டின் சொல்லியிருக்கார். இன்னும் நிறைய இராணுவ ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறோம். எனவே டொனால்ட் ட்ரம்ப் என்ன பார்க்கிறார் என்று சொன்னால், எதையாவது செய்து இது மிக வேகமாக என்ன செய்தாவது, எந்த எல்லை வரைக்காவது போய் இருக்கிற எல்லா குண்டுகளையாவது கொண்டு வந்து அள்ளி போட்டாவது இந்த யுத்தத்தை வந்து குயிக்காக முடிக்கணும் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் இந்த யுத்தம் வந்து தொடர்ந்து இழுபடுமாக இருந்தால் அது அமெரிக்காவுக்கு தான் மிகப்பெரிய நஷ்டத்தை உருவாக்கும். ஏற்கனவே அமெரிக்காவால் ஒவ்வொரு நாளும் போடப்படுற குண்டுகளால் பல பில்லியன் டாலர்ஸ் வந்து ஒவ்வொரு நாளும் இழக்கப்படுதாம். இப்படியே போய்கொண்டு வந்தால் அது அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்துக்கே மிகப்பெரிய தாக்கத்தை கொண்டு வரும். டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய செல்வாக்கு வந்து சரிய ஆரம்பிச்சிடும். ஏன்னு சொன்னால் அமெரிக்கர்கள் என்ன நினைக்கணும், இது எங்களுக்கு தேவையில்லாத யுத்தம், எங்களுக்கும் ஈரானுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை, என்ன அமெரிக்காவினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா, ஏதாவது பிரச்சனையா, ஒன்றுமில்லை தானே. எனவே இது ஒரு தேவையில்லாத யுத்தத்தில் கொண்டு போயிட்டு இவ்வளவு காசுகளை கொட்டுறதை அமெரிக்க மக்கள் விரும்பல. எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன செய்தோ ஏது செய்தோ இந்த யுத்தத்தை வந்து மிக விரைவில் முடிப்பதற்கு இப்பொழுது அவசரப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ஊடகங்களில் எழுதப்படுகிறது. எனவே பொறுத்திருந்து பார்க்கணும் என்ன நடக்குது என்று சொல்லி. இதுக்கிடையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு வந்து ஒரு அட்வைஸ் ஒன்று கொடுத்துக்காராம். என்ன அட்வைஸ் என்று சொன்னால், தயவு செய்து ஈரானினுடைய எண்ணெய் வளங்களை தாக்க வேண்டாம், எண்ணெய் குதங்களையோ அல்லது எண்ணெய் வயல்களையோ, ரிஃபைனரி சென்டர்ஸ் இது மாதிரி, அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரே இரவில் அடித்து 5 முக்கியமான இடங்கள் வந்து தாக்கப்பட்டது தானே, அந்த மாதிரியான வேலைகளை தயவு செய்து பார்க்க வேண்டாம்னு சொல்லி. அதுக்கு காரணம் வந்து ஈரான் வந்து திருப்பி அடிக்க ஆரம்பித்தா எங்கே போய் விழும் குண்டுகள், கட்டாரில், குவைத்தில், யுனைடெட் அரபு எமிரேட்ஸில், சவுதியிலான போய் விழும், அக்கம் பக்கத்தில் இருக்கிற நாடுகளில். எனவே ஈரானினுடைய எண்ணெய் வளங்களை தாக்குறது வந்து இந்த சொல்லுவினமே கண்ணாடி வீட்டில் இருந்து ஒன்று கல்லறிகிற மாதிரி என்று சொல்லி ஈரான் திருப்பி அடித்தா ஏனடா எண்ணெய் எல்லா இடம் தான் இருக்குது. எனவே டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிக்காராம், உடனடியாக நிறுத்த சொல்லி, இந்த எண்ணெய் வளங்களை தாக்குவதை நிறுத்த சொல்லி. ஈரானிய தரப்பிலிருந்து 2 செய்திகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. ஒன்று வந்து ஈரானினுடைய பாராளுமன்றம் இருக்குதானே, பாராளுமன்ற பேச்சாளர், அவருடைய பேர் வந்து முகமது பஹார் கலிபஃப். முகமது பஹார் கலிபஃப் அவர் என்ன சொல்லிக்க தெரியுமா, நாங்கள் வந்து அமெரிக்காவோட பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் கேட்கவே இல்லை, இப்போ வந்து போரை நிறுத்து, பேச்சுவார்த்தைக்கு வான்னு சொல்லி நாங்கள் கேட்கவே இல்லை. ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் சொன்னவர் தானே ஈரான் வந்து பேச்சுவார்த்தைக்கு கேட்டுக்கொண்டு சொல்லி அவர் சொல்லியிருக்கார், நாங்கள் எதுவுமே கேட்கல, எதிரிகளை வந்து அழிக்கிறதான் எங்களுடைய குறிக்கோள், எங்களுக்கு மேலே தாக்குதல் நடத்தினோம், அதனால் நாங்கள் பதிலுக்கு தாக்குதல் நடத்துவோம், அவர்களை அழிப்பது தான் எங்களுடைய குறிக்கோளை தவிர பேச்சுவார்த்தைக்கு வாங்கோ சமாதானத்துக்கு வாங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்கவே இல்லை என்று சொல்லி இன்று செவ்வாய்க்கிழமை மாலை பாராளுமன்றத்தில் வைத்து பாராளுமன்ற பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். ஈரானில் இருந்து இன்னும் ஒரு செய்தி ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கு. என்னென்னு சொன்னால், அமெரிக்க ஜனாதிபதி சொன்னவர் தான் இந்த யுத்தம் வந்து மிக விரைவில் முடிய போது, நாங்கள் வந்து ஏற்கனவே வெற்றி பெற்றிட்டோம் என்று சொல்லி. எனவே ஈரானிய
இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை சார்பாக இதுக்கு ஒரு பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. யுத்தத்தை முடிச்சு வைக்கிறது நாங்கள் தான். அது எப்போ முடிச்சு வைக்கிறது, எப்படி முடிச்சு வைக்கிறதுன்றதை நாங்கள் தான் தீர்மானிப்போம். எனவே யுத்தத்தை முடிச்சு வைக்கிறது அமெரிக்கா இல்லை, நாங்கள் தான் என்று சொல்லி இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை சார்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே என்னதான் நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். சண்டை களத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.